வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சதுர்த்தி தினம் அன்று விநாயகருக்கு சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி முழு விவரமாக நம்ம பார்க்கலாம். விநாயகர் வழிபாடு மற்றும் பூஜை, சதுர்த்தி அன்று நாம் என்ன மந்திரங்களை நாம் உச்சரிக்க வேண்டும் என்பதை நாம் இன்றைக்கி பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும். நாம் இன்றைக்கி விநாயகப் பெருமானின் மந்திரத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் மற்றும் விரத முறைகள், பூஜை முறைகள் நாம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் முழு விவரமாக பார்க்கலாம். எந்த காரியத்துக்கு நாம் சென்றாலும் சரி, எந்த காரியத்தை நாம் துவங்கினாலும் சரி, முதலில் நாம் முதல் கடவுளான விநாயகரை வணங்கிவிட்டு தான் நாம் அந்த செயலை செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற செயல் கண்டிப்பாக வெற்றியடையும். ஏனெனில் விநாயகரை வணங்கினால் தடைகள் இல்லாமல் அந்த காரியம், அந்த செயல் முழுமையாக வெற்றியடையும் என்பது நம்பிக்கை. அப்படி நாம் விநாயகரை வணங்கிவிட்டு எந்த செயலை நாம் துவங்கினாலும் அவரே கூடவே இருந்து அவர் அந்த செயலை வெற்றிகரமாக முடித்து கொடுப்பார் என்பது நம்பிக்கை. விநாயகப் பெருமான் எப்பொழுதும் தடைகளை நீக்கி போடுவார், துன்பங்களை துடைத்து விடுவார் மற்றும் நமக்கு இருக்கின்ற கிரக தோஷங்கள் அனைத்தையும் தோஷ நிவர்த்தியாக அவர் நமக்கு அருள் புரிவார். மேலும் பல துன்பங்கள் மற்றும் காரிய தடைகள் அனைத்தும் விலகும். நமக்கு ஞானத்தை அருளக்கூடியவர் விநாயகப் பெருமான். மேலும் நமக்கிருக்கிற நினைவாற்றலை பெருக்கக்கூடியவர் விநாயகப் பெருமான். சாலை ஓரங்களிலும் குளக்கரையிலும் விநாயகப் பெருமான் இருந்து நமக்கு அருள் புரிகிறார். அதனாலே தான் பலருக்கு அவர் இஷ்ட தெய்வமாக அருள் புரிகிறார். விநாயகப் பெருமானுக்கு சதுர்த்தேங்காய் நாம் விட்டால் நம்முடைய துன்பங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. அதாவது விநாயக சதுர்த்தி அன்று மற்றும் சதுர்த்தி தினமாக இன்று நாம் விநாயகப் பெருமானுக்கு சதுர்த்தேங்காயை நம் விட்டால் நம்முடைய துன்பங்கள் மற்றும் பிரச்சனைகள் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. கிரகதோஷங்கள் அனைத்தையும் நீக்கிவிடுவார் விநாயகப் பெருமான். மேலும் பிள்ளைகளின் அன்பு தெய்வமாக விளங்குகிறார் இந்த பிள்ளையார். அதன் மூலமாகவே பிள்ளையார் என்று பெயர் அவருக்கு வந்தது. எந்த காரியத்தை செய்தாலும் நாம் முதலில் விநாயகப் பெருமானை நாம் வணங்கிவிட்டு தான் நாம் அந்த காரியத்தில் இயங்க வேண்டும். மேலும் விநாயகரை நாம் மஞ்சளில் பிடித்து வைக்கலாம் அல்லது எந்த பொருளில் நாம் விநாயகராய் நினைத்து நாம் வழிபட்டாலும் அந்த பொருளில் அவர் எழுந்தருளி நமக்கு அருள் புரிவார். மேலும் விநாயகருக்கு பிடித்தமான அருகம்புல்லை வைத்தால் போதும் அவர் மனமகிழ்ந்து நமக்கு அருள் புரிவார். மேலும் அவருக்கு நெய்வேத்தியமாக அவல் மற்றும் சர்க்கரை கலந்து வைத்தாலும் கூட அவர் நமக்கு அருள் புரிந்து நமக்கு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். விநாயகப் பெருமான் மிகவும் எளிமையான தெய்வமாக கருதப்படுகிறார். அவர் நமக்கு பக்தர்களுக்கு அவர் அளவில்லாத அருளை பொழிபவர். விநாயகருக்கு பல பெயர்கள் உண்டு. விநாயகர், விக்னேஸ்வரர், கணபதி என்று பல பெயர்கள் உண்டு. மேலும்
சதுர்த்தி தினத்தன்று மற்றும் சங்கடஹர சதுர்த்தி தினத்தில் விநாயக பெருமானை நினைத்து அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு நாம் அவருக்கு செய்ய வேண்டிய பூஜை முறைகளை செய்து அவருக்கு நெய்வேத்தியமாக படைத்து நாம் விநாயகர் அகவலை படித்து வந்தால் அன்றைய தினம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம். மேலும் எந்த பூஜையை நாம் செய்தாலும் சரி, அதாவது வெள்ளிக்கிழமை அன்று நாம் குத்துவிளக்கு பூஜை செய்தாலும் சரி, அல்லது ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாம் துர்க்கை அம்மனுக்கு ராகுகால விளக்கு பூஜை செய்தாலும் சரி, வேறு எந்த பூஜை செய்தாலும் முதலில் முதற் கடவுளான விநாயகப் பெருமானை நாம் வணங்கிவிட்டு அவருக்குரிய ஸ்லோகமும் மந்திரங்களை நாம் உச்சரித்து அவருக்குரிய பூஜையை முடித்துவிட்டு பிறகுதான் மற்ற தெய்வங்களை நாம் பூஜிக்க வேண்டும். தினமும் கூட நாம் விநாயகரை வணங்கிவிட்டு பின்னர் மற்ற வேலைகளை நாம் செய்து வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் விலகும். அப்படி தினமும் விநாயகருக்கு பூஜை செய்ய முடியாவிட்டால் சதுர்த்தி தினத்தன்று மட்டும் நாம் விநாயகரை நினைத்து விரதமிருந்து அவருக்கு பூஜை செய்யலாம். அப்படி செய்தாலும் அவர் நமக்கு அருளை தருவார். விநாயகரை எப்பொழுதும் வழிபடும் பொழுது தலையில் நாம் குட்டி கொள்ள வேண்டும். மேலும் தோப்புக்கரணம் போட வேண்டும். மற்றும் கோயிலுக்கு சென்று விநாயகரை 9 முறை நாம் சுற்றி வலம் வர வேண்டும். மற்றும் சதுர்த்தி தினத்தன்று நாம் விநாயகரை 9 முறை சுற்றி வந்து அவருக்கு அருகம்புல் மாலை அணிவித்தால் நம்முடைய துன்பங்களும் மற்றும் பிரச்சனைகளும் மற்றும் தடைகள் யாவும் மற்றும் எதிர்ப்புகள் அனைத்தும் நம்மை விட்டு விலகி செல்லும் என்பது நம்பிக்கை. இப்போ விநாயகருக்கு சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரத்தை பற்றி நாம் பார்க்கலாம். இந்த காயத்ரி மந்திரம் அதிசக்தி வாய்ந்த மந்திரமாகும். இந்த மந்திரத்தை நாம் பூஜை அறையில் தினமும் நாம் உச்சரிக்கலாம். அப்படி இல்லை என்றால் சதுர்த்தி தினத்தன்று நாம் உச்சரிக்கலாம். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்த் பிரச்சோதயாத். இப்போ விநாயகர் சகஸ்ரநாமத்தை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். அந்த மந்திரத்தை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். சுக்லாம் பரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே. இந்த மந்திரத்தை நாம் விநாயகரை நாம் வணங்கும் பொழுது நெற்றியில் அதாவது தலையில் குட்டி கொண்டு நாம் இந்த மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும். மேலும் விநாயகரை வளர்பிறை சதுர்த்தி அன்று வணங்கினால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். விநாயகர் வழிபாடு அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி விநாயகரை நாம் வழிபடும் பொழுது அவருக்கு அருகம்புல் நாம் வாங்கி செல்ல வேண்டும் கோயிலுக்கு செல்லும் பொழுது. மற்றும் நாம் தேங்காய் மாலை போடலாம், அருகம்புல் மாலை போடலாம், மற்றும் சதுர்த்தேங்காய் விடலாம் கோவிலில். மற்றும் 9 முறை நாம் கோவிலில் விநாயகப் பெருமானை நாம் வலம் வர வேண்டும். மற்றும் அன்றைய தினம் சதுர்த்தி தினத்தன்று நாம் விநாயகப் பெருமானை வணங்கி அவரை நினைத்து நாம் விநாயக அகவல் மற்றும் விநாயகர் பாடல்களை பாடி மந்திரங்களை சொல்லி நாம் அவருக்கு வாசனை மலர்களால் அலங்காரம் செய்து தூப தீபம் காண்பித்து கொழுக்கட்டை மற்றும் அவல் பொரி நெய்வேத்தியமாக வைத்து தூப தீபம் காண்பித்து கற்பூரத்தை அவருக்கு ஆர்த்தியாக காட்டி நாம் பூஜையை முடிக்கலாம். மேலும் அன்றைய தினம் நாம் விரதமிருந்து அன்னம் அதாவது சாதம் எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் வெறும் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு விநாயகப் பெருமானையே நாம் நினைத்து வழிபட்டால் நம்முடைய
வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் அவர் நீக்கிவிடுவார் என்பது ஐதீகம். மேலும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. கொழுக்கட்டையை நாம் பிரசாதமாக விநாயகருக்கு நாம் வைக்கிறோம். அந்த கொழுக்கட்டையில் உள்ள ரகசியத்தை நாம் இப்போ பார்க்கலாம். அதாவது கொழுக்கட்டையில் இருக்கும் சூட்சும ரகசியத்தை பற்றி பார்க்கலாம். கொழுக்கட்டையின் மேல் பகுதி, அதாவது கூர்மையான பகுதி எதை குறிக்கிறது என்றால், விநாயகர் நமக்கு அறிவு கூர்மையை வழங்குவார் என்பதை குறிக்கிறது. அதாவது கொழுக்கட்டை அரிசி மாவு, வெல்லப்பாகு மற்றும் தேங்காய் போன்றவற்றால் தயாரிக்கப்பட்டுள்ளது. கொழுக்கட்டையின் வெள்ளை நிற வெளிப்பகுதியானது விநாயகப் பெருமான் நமக்கு தெளிவான உள்ளம் தருவார் என்பதை குறிக்கிறது. கொழுக்கட்டையின் மேலே இருக்கும் மாவு பொருள் அண்டத்தை குறிக்கிறது. உள்ளே இருக்கும் பூரணம் பிரம்மத்தை குறிக்கிறது. நமக்குள் இருக்கும் பூரணம் போன்ற நல்ல குணங்களை மாயை மறைக்கிறது. எனவே இந்த மாயையை அகற்றிவிட்டால் பூரணத்துவமான நல்ல குணங்கள் நம்மிடமிருந்து வெளிப்படும். இதுவே கொழுக்கட்டை நமக்கு உணர்த்தும் தத்துவமாகும். அதாவது கொழுக்கட்டையில் உள்ள சூட்சும ரகசியம் இதுவே ஆகும். அதனால்தான் விநாயகப் பெருமானுக்கு நாம் கொழுக்கட்டையை நைவேத்தியமாக படைக்கிறோம். அவருக்கு மிகவும் பிடித்த பிரசாதமாக கருதப்படுகிறது. என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நாம் விநாயகப் பெருமானை எப்படி நாம் வழிபட வேண்டும், சதுர்த்தி மற்றும் சங்கடஹர சதுர்த்தி தினத்தன்று நாம் என்ன மந்திரத்தை நாம் கூறி அவரை வழிபட வேண்டும், எப்படி நாம் விரதமிருந்து வழிபடுவது, மேலும் கொழுக்கட்டையின் இரகசியத்தை பற்றி நாம் விரிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களும் பயனடையட்டும், மேலும் புண்ணியம் கிட்டும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.